ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் மாணவர்கள் மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்து செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து இவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கும் விவசாயிகளுக்கு பாதுகாக்க கோரியும் இவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே போல 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியிலும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்தவர்கள் தான் அந்த பேரணியை நடத்தினார்கள். தற்போது மீண்டும் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து கல்லூரி மாணவர்களும் ஐடி ஊழியர்களும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலங்கரை விளக்கத்தில் இருந்து காந்தி சிலை வரை இந்த மனித சங்கிலியில் அவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், மத்திய அரசு மாநில அரசு இதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் தான் அதிக அளவில் இந்த மனித சங்கிலியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு மற்றும் விவசாயிகளை பாதுகாக்க வலியுறுத்தி பல்வேறு வகையிலான பேனர்களை இங்கு வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே கையெழுத்திட்டு ஒரு மனு ஒன்றை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைவரும் அந்த மனுவில் ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடாது, நடத்த வேண்டும், தமிழர் கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய விலங்குகள் நல அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாக இவர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை இன்று காலை 9 மணியிலிருந்து தற்போது வரை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் பல்வேறு இளைஞர்கள் தான் அதிக அளவில் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தை கைவிடக்கூடாது, அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிரான போக்கை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவான பல்வேறு கோஷங்களையும் இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் சுப்பிரமணியன்.